10 வருஷம் விஷா கிடைக்கல கிடைக்கும் கிடைக்கும். வணக்கம் அக்கா, நாங்கள் ஹாகி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு வீட்டு என்ன கொண்டாட்டம் உங்களோட வீட்டில்? என்னுடைய பர்த்டே. உங்களோட பர்த்டே? அப்போ இத்தனையாவது பர்த்டே? 35. 35. 30 வந்தாலே பாதி வயசு போயிட்டுன்னு சொல்லுவாங்க என்ன, ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக உங்களுடைய அன்பான உறவு ஒன்று எங்கள்கிட்ட நிறைய அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கொண்டே கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்களக்கா. இனிப்பா ஆரம்பிப்போம். உங்களோட பிறந்த தினத்தை இன்னைக்கு இனிப்பா ஆரம்பிப்போம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த ஐடியா இருக்குதா? தம்பி. யாரு? தம்பி. உங்களோட தம்பியா? உங்களோட தம்பின்னா அவங்களோட பேர் சொல்லுங்களேன். கபில். கபிலா? அந்த பேர்ல வரையிலையே. கபில் தான். கபில் தான். கபில் மட்டும்தான் விருப்பம், அவர் தான் தந்திருப்பாரு. அப்படியா? தந்திருப்பினம். தம்பியா? தம்பியா? ஆனா உங்களோட தம்பி தரையில அடுத்த பர்த்டேல உங்களோட தம்பி கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பாரு தானே, பார்த்துட்டு கண்டிப்பா அக்காக்காக இங்க அனுப்பி விடுவார். சரியா? என்ன? தம்பிதான். தம்பிதான். ஷுவரா இருக்கிறீங்க? சரியான்னு பாப்போமா? அடுத்தது உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன சாக்லேட் விருப்பமா உங்களுக்கு? 2 பையங்களுக்கும் விருப்பம். பையங்களுக்கும் விருப்பம். ஆனா அக்காவுக்கு தான் நீங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அக்காவுக்கு கொடுத்தா தம்பியாக்களுக்கு தான். அப்படியா? அப்ப நீங்க யாருக்கோ தனியா சொல்லி இருக்கிறீங்க சாக்லேட் விருப்பம்? யாருக்கு சொல்லி இருக்கீங்க? சந்தோஷத்துல பேச்சு வருது இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு? அப்படியா? சந்தோஷத்துல அப்படியே வந்து தொண்டைக்குள்ள அப்படியே எல்லாம் சந்தோஷமா முட்டிக்கொண்டு நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தம்பி தானா? அந்த தம்பி தரையிலேயே இப்ப நான் என்ன செய்யறது? வேற யாரோ தந்ததை நீங்க தம்பி தந்தாண்டு நான் தந்துட்டு போக கூடாதுதானே? கிஃப்ட் தந்தாக்கள் என்ன கடிச்சு போடுவாங்க. அப்புறம் என்ன செய்வோம்? சரி, ஏன் தம்பி என்று சொல்லுறீங்க? தம்பி அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? நேற்று சரியா 12 மணிக்கு எடுத்து விஷ் பண்ணினேன். 12 மணிக்கு? இல்ல இல்ல, அவ விஷ் பண்றவன் வளமையாவே சரியா 12 மணிக்கு எடுக்க ஒரு இது இருந்தது. என்னடா இந்த முறை சரியா 12 மணிக்கு எடுக்க வளமையா எடுக்கிறவன் கதைக்கிறவன் தான். சரி 12 மணிக்கு எடுத்தவன். அதுல ஒரு குழப்பம். தம்பி தானே அப்படி. இப்ப சில நேரம் தம்பி வளமையா விஷ் பண்றவர் தானே, வளமையா அப்படி அனுப்புறவரா கிஃப்ட் உங்களுக்கு? போன் நம்பர் மகனுக்கு கேட்டவர். அப்ப என்ன இப்ப வளமையா அவர் விஷ் பண்றவர், அப்ப இந்த முறையும் அதே மாதிரி விஷ் பண்ணி இருக்கலாம் தானே? ஏன் அவர் கிஃப்ட் தருவாருன்னு யோசிக்கிறீங்க? அப்படி யோசிக்கல. தம்பியா தான் இருக்கு. உங்களோட தம்பியை தாண்டி வேற எந்த உறவு உங்களுக்கு இப்படி செய்யும்? அதை விட எல்லாருமே விருப்பம் தானே. இல்ல நல்ல விருப்பம். இங்க இருக்கிறவையோ வெளிநாட்டுல இருக்கு? வெளிநாட்டுல இருந்துதான் வந்திருக்கு. அதுல குழப்பம் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதிகம் உங்களை கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்காதா? அதனால நிறைய குழப்பம் வேணாம், ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளிநாட்டுல இருந்துதான் வந்திருக்கு உங்களுக்கு. வெளிநாட்டுல யார் இருக்கிறாங்க உங்களுக்கு? வெளிநாட்டுல மாமா இருக்கிறா, சித்தி இருக்கிறா. சித்தி 3 பேர் 4 பேர் இருக்கிறான். அப்ப பாருங்க, இவ்வளவு உறவு இருக்கு உங்களுக்கு வெளிநாட்டுல. அப்ப தம்பியை மட்டும் என்னன்னு சொல்றது? சரி, உங்களோட வீட்டுல யார் யார் இருக்கிறீங்க நீங்க? அம்மாவும் 2 பசங்களும் வேற. உங்களோட ஹஸ்பண்டுமே இருக்கிறார். சில நேரம் அவருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம் தான் நிக்கிறாரு அவருங்க. இப்பதான் கிடைக்க போறாங்க. நீங்க கால் பண்றதுக்கு முதல் அவர். அப்ப சில நேரம் அவர் எங்கள்கிட்ட தந்துட்டு வெளியே போயிட்டாரு. அப்படி இல்ல, ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே வந்து 3 பேருமே குதூகலமா நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது யாரு அம்மாவுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க?
உனக்கு என்ன பேர்? ஆறு கபில் மாமாவா? கபில் மாமா அனுப்பலையே. பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, வீடியோல பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுவீங்களா? உங்களோட வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. தெரியலையா? அந்த பாட்டு கேப்பம்மா. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, உலகினை ஆண்டிடும் நகமென இவன் பாசமே, உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. சொன்னா சரிதான். தெரியுதா கிஃப்ட் அந்த யாருன்னு தெரியுதா இந்த பாட்டுல? தம்பி சரி, அப்பா வந்ததுல இருந்தே தம்பி தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக உங்களோட தம்பி, என்ன பேர் உங்களோட தம்பிக்கு? கபில், மத்தாளு கயிறு. என்ன பேர் மற்றவர்? கயிறு. சரி, இந்த தம்பியில எந்த தம்பி அனுப்பியிருக்காரு? கபில். கபிலா? ஏன் மற்ற தம்பி அனுப்ப மாட்டாரா? இப்ப அவர் கவலைப்பட போறேரு. நான் அக்கா என்ன சொல்லலையே என்று கவலைப்பட போறேரு. சில 2 பேரும் சேர்ந்துதான். இல்லையே, நான் சொன்னேன் தானே, ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களோட அன்பான உறவு ஒன்றுதான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னான். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேரை மட்டும்தான் நீங்க கண்டிப்பா சொல்லணும். சொல்லுங்க, யார் அனுப்பியிருக்காங்க? 2 பேர்ல யார் அனுப்பியிருந்தாங்க? தம்பிதான். 2 பேர்ல யார் அனுப்பியிருந்தாங்க? தம்பிதான். நான் யார்கிட்ட பேர் எடுக்க? கபில் அனுப்பினாலும் உண்டுதான், கயிறன் அனுப்பினாலும் உண்டுதான். இப்படி எல்லாம் தப்பிக்க பேர் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கபில் தான். கபில் தான். ஓ மக்கா, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக கபில், உங்களோட தம்பி கபில பிரான்ஸ்ல இருக்கிறார். என்ன, பிரான்ஸ்ல இருந்து இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக தவிர்க்க முடியாத காரணத்தால கொண்டாட்டம் செய்ய இல்லாம போயிட்டுதான். அதனால இன்றைக்கு உங்களுக்கு இந்த தன்னோட அன்பளிப்பை கொண்டே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. தன்னால உங்களோட இந்த நேரத்துல இருக்க இல்லாம போயிட்டான். அப்போ உங்களை தனியா யோசிக்க விடக்கூடாது. தன்னோட அன்பளிப்பாச்சு உங்களுக்கு பக்கத்துல இருக்கணுமென்று இன்னைக்கு கொடுத்து விட்டுருக்காரு. சந்தோஷமா இருக்காச்சு. வார்த்தை வரும்போதே சந்தோஷத்துல வார்த்தை முட்டி இருந்துச்சு, இப்ப அழுகையில வார்த்தை முட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன, அந்த தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? வார்த்தை இல்லை. இப்போ இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு உங்களோட வீட்டில் தவிர்க்க முடியாத காரணம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண இல்லாமல் போயிட்டு வந்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னு தான் உங்களை அனுப்பியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்ச உங்களோட தம்பிக்காக நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் அவரும் சந்தோஷப்படும். ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்றேன். மிஸ் பண்றேன். விஷா கிடைக்கல, கிடைக்கும். எவ்வளோ காலம் உங்களோட தம்பிங்களோட பிரிஞ்சு இருக்கு? 10 வருஷம். நீங்கள் நிறைய காலம் கொண்டாடி பட்டு ஒரு ஏரியா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்திருப்பீங்க. 10 வருஷமா உங்களோட தம்பியை பிரிஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களோட தம்பிக்கு விசா கிடைக்குமாக்கா. உங்களோட உறவு, நீங்கள் குடும்பமா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் வந்து நாங்களும் கடவுள்கிட்ட உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். வேற என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தம்பிக்கு? விசா கிடைச்சி வருவோம். சீக்கிரம் உங்களை வந்து பார்க்கணும். கண்டிப்பா நாங்க சொல்லி விடுறோம், சீக்கிரம் உங்களோட தம்பிக்கு விசா கிடைச்சு கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த ஒரு கொண்டாட்டத்துல எல்லாரும் சேர்ந்து நிக்கணும்னு நாங்களும் உங்களை வாழ்த்தி கொள்றோம்க்கா. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனையாவது பர்த்டே? 35. கூடிய சீக்கிரம் உங்களோட அடுத்த பர்த்டேல கூட தம்பி உங்களோட இருக்கலாம். அதுக்கான சாத்தியங்கள் சில நேரம் இருக்கும். என்ன, கடவுள் நினைச்சா எல்லாம் நடக்கும் தானே. இப்போ கண்டிப்பா அது நடக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கொள்றோம். உங்களோட தம்பியோட சேர்த்து அகி சர்ப்ரைஸ் சார்பா நாங்களும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இந்த 33 வருஷம் உங்களோட இந்த உலகத்துல உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு வந்துட்டீங்க. இன்னும் உங்களோட எவ்வளவு காலம் நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, கடவுள் உங்களை யோசிச்சு வச்சிருக்கிற காலம் ஃபுல்லா சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும்னு நாங்களும் அகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா.
தேங்க்யூ. இன்னைக்கு உங்களுக்கு கிஃப்டோட சேர்த்து 3 பேரை அனுப்பியிருக்கு. தம்பி இல்லாத இடத்த 3 பேரும் அக்காவோட டான்ஸ் ஆட சொல்லி. அப்ப அக்கா நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பாட்டு படிப்பேன்னு சொல்லியிருந்தேன். நான் பாட்டு செய்வேன். என்ன செய்வோம்? பாட்டு ஆடுவோம். 2 பசங்களும் நல்லா ஆடுங்க. அப்ப நல்ல ஒரு குத்து பாட்டு போட்டா நீங்க எல்லாரும் ஆடுவோம். அம்மம்மாவையும் கூட்டிட்டு